மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆயுதங்கள் வழங்க அமெரிக்கா அவசர ஒப்புதல். அமெரிக்க தடைகளை எதிர்த்து புதிய சட்டத்தை அமுல்படுத்திய சீனா. கடற்பகுதியில் கடத்தப்பட்ட எண்ணெய் கப்பல். ரஷ்யாவிடம் இருந்து ஹார்மோஸ் மூடலுக்கு பின் முதல் முறையாக எண்ணெய் வாங்கும் நாடு. ஈரானுக்கு எதிரான போருக்கு மத்தியில் அமெரிக்க அரசு மத்திய கிழக்கு கூட்டாளிகளுக்கு $8.6 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது. அவசர சூழ்நிலை காரணமாக காங்கிரசின் ஒப்புதலை தவிர்த்துவிட்டு நேரடியாக இந்த ஆயுத ஒப்பந்தங்களை விரைவுபடுத்தியுள்ளதாக அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கு $992 மில்லியன் மதிப்பிலான அட்வான்ஸ் பிரீசியன் ஸ்கில் வெப்பன் சிஸ்டம் மற்றும் அதன் தொடர்புடைய உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. குவைத் நாட்டிற்கு $2.5 பில்லியன் மதிப்பிலான பெட்டில் கொமன் சிஸ்டம்ஸ் வழங்கப்பட்டுள்ளன. கத்தாருக்கு $5 பில்லியன் மதிப்பிலான பெட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் நிரப்பப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு $148 மில்லியன் மதிப்பிலான APKWS ஆயுத அமைப்பு வழங்கப்பட உள்ளன. பெட்ரியட் ஏவுகணை அமைப்புகள் எதிரி ஏவுகணைகளை தடுக்க பயன்படும் மிக நவீன பாதுகாப்பு உபகரணங்களாகும். மார்ச் மாதத்திலும் அமெரிக்கா $16.5 பில்லியன் மதிப்பிலான ஆயுத விற்பனையை UAE, குவைத் மற்றும் ஜோர்டான் நாடுகளுக்கு அனுமதித்திருந்தது. ஆனால் ஈரான் போரில் அதிகளவில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதால் எதிர்காலத்தில் சீனா தைவான் பிரச்சினையில் மோதல் ஏற்பட்டால் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு போதாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவுடன் நீண்ட காலமாக நிலவி வரும் வர்த்தக மோதல்களில் புதிய திருப்பமாக சீனாவின் வர்த்தக அமைச்சகம் MOC சனிக்கிழமை தனது முதல் பிளாக்கிங் ஆர்டர் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இதன் மூலம் அமெரிக்கா விதித்துள்ள தடைகளை சீன நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 முக்கிய சீன பெட்ரோகெமிக்கல் நிறுவனங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நிதி அமைச்சகத்தின் OFAC இந்த நிறுவனங்களை SDN பட்டியலில் சேர்த்து அவர்களின் சொத்துக்களை முடக்கி பரிவர்த்தனைகளை தடை செய்தது. இதற்கு பதிலளித்த சீனா, வெளிநாட்டு சட்டங்கள் தனது நாட்டின் நிறுவனங்களின் இயல்பான வர்த்தக நடவடிக்கைகளை பாதிக்க கூடாது என தெரிவித்துள்ளது. ஐநா அனுமதி இல்லாமல் அமெரிக்கா விதிக்கும் ஒருதலைப்பட்ச தடைகள் சர்வதேச சட்டத்திற்கும் நாடுகளுக்கிடையேயான உறவுகளின் அடிப்படை விதிகளுக்கும் முரணானவை என சீனா எச்சரித்துள்ளது. இந்த பிளாக்கிங் ஆர்டர் மூலம் சீனா தனது தேசிய சுயாட்சி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சீனா அமெரிக்கா வர்த்தக உறவுகளில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஏடன் வளைகுடாவில் அடையாளம் தெரியாத தாக்குதல்தாரிகள் எண்ணெய் கப்பல் ஒன்றை கடத்தி சோமாலியாவை நோக்கி செலுத்தியதாக ஏமன் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. ஏமனின் சௌபா மாகாணத்திற்கு அருகே யுரேகா என்ற எண்ணெய் கப்பலுக்குள் நுழைந்து அதனை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பின்னர் அதை கடத்திச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஏமன் அரசாங்கத்துடன் தொடர்புடைய கடலோர காவல்படை இந்த தாக்குதல் குறித்து விசாரிக்க உறுதியளித்துள்ளது. யுரேகா கப்பலானது டோகோ நாட்டு கொடியுடன் கூடிய ஒரு எண்ணெய் கப்பலாகும். அது மார்ச் மாத இறுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜேரா துறைமுகத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளில் சோமாலியா கடற்கரையில் கடற்கொள்ளை தலைவிரித்து ஆடியது. 2011 நூற்றுக்கணக்கான தாக்குதல்களுக்கும் இது உச்சத்தை அடைந்தது. ஆனால் சர்வதேச கடற்படை பணியமர்த்தல்கள் மற்றும் வர்த்தக கப்பல் போக்குவரத்தின் புதிய உத்திகள் ஆகியவற்றால் இது கணிசமாக குறைக்கப்பட்டது. ஆனால் பிரச்சினைக்குரிய கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டின் கடற்கரையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய கடற்படை தூதுக்குழுவின் அறிக்கையின்படி சமீபத்திய வாரங்களில் தாக்குதல்கள் மீண்டும் அதிகரித்துள்ளன. பிப்ரவரி 28 முதல் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க-இஸ்ரேலிய போரின் காரணமாக அப்பகுதியில் கப்பல் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சனிக்கிழமை நடந்த எண்ணெய் கப்பல் கடத்தலுக்கும் அந்த மோதலுக்கும் தொடர்பு இருந்ததற்கான உடனடி அறிகுறி எதுவும் இல்லை. ஜப்பான் முதல் முறையாக ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்ட பின் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்குகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட மோதல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை சீர்குலைத்தது. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதன் காரணமாக உலக பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இதனால் பல நாடுகளின் அரசாங்கங்கள் மாற்று எரிசக்தி ஆதாரங்களை பெறுவதற்கு தற்போது தீவிரமாக முயன்று வருகின்றன. அவற்றில் ஆசிய நாடான ஜப்பானும் ஒன்று. உக்ரைன் மீதான படையெடுப்பை தொடர்ந்து ஜப்பான் ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை பெரும்பாலும் நிறுத்தியிருந்தது. எனினும் அவ்வப்போது விநியோகத்தை பெற்று வந்து சமீபத்தில் கடந்த கோடையில் பெற்றிருந்தது. இந்த நிலையில் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு முதல் முறையாக ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை ஜப்பான் வாங்குகிறது. ஜப்பானிய ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் தூரக்கிழக்கில் உள்ள சகாலின் 2 திட்டம் வழியாக இந்த சரக்கை பெற ஜப்பானிய சுத்திகரிப்பு நிறுவனமான டாயோ ஆயில் திட்டமிட்டுள்ளதாக மைனிச்சி செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜப்பானிய வர்த்தக நிறுவனங்களான மிட்சு மற்றும் மிட்சுபிசி ஆகியவையும் சிறுபான்மை பங்குகளை தக்க வைத்துள்ளன.
ஜப்பான் முதல் முறையாக ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டதன் பின்பு ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.